விஜய் வந்து முதலமைச்சர் ஆகப் போவது உறுதி. சரி, இப்போ முதலமைச்சர் ஆக போகிறாருன்னா அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான சில விஷயங்களை அவர் என்னென்ன பாதுகாப்பு விஷயத்தில் இப்போ அவர் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கார் விஜய். அதுக்கான சில விஷயங்களை பற்றி பேசணும். இப்போ பாதுகாப்பு அதை பற்றி பேசுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த காலத்திலேருந்தே அப்படி தான். ராஜாக்கள் காலத்திலே விஷம் வச்சுருவான், உள்ளுக்குள்ளே ஒற்றன் இருப்பான் ராஜாக்கிட்டே. ராஜாக்களே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. துரோகத்தால் வீழ்ந்தவர்கள் பலர். அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர், அவர் நாட்டுக்கே மன்னனாக இருந்தார். அவருக்கு வலது கையாக இருந்தான் புரூட்டஸ். யார் காட்டி கொடுத்தா? கடைசி ஜூலியஸ் சீசர் வலதுகரமாக இருந்தவன் என்ன பண்ணான்? ஜூலியஸ் சீசர் வயிற்றில் குத்துனது வந்து வலதுகரமாக இருந்த புரூட்டஸ். அந்த குத்து வாங்கின உடனே வயிற்றில் அப்படியே ஜூலியஸ் சீசர் பார்க்குறாரு. ஜூலியஸ் புரூட்டஸுமா குத்திட்டா நம்மளங்கும்போது, யூ டூ புரூட்டஸ் தென் டை சீசர்னா. இது ஷேக்ஸ்பியர் எழுதினதில் இந்த வார்த்தைகளை வந்து அவர் உபயோகிச்சிருந்தார். யூ டூ புரூட்டஸ் தென் டை சீசர். அது தமிழ் என்னென்னா, எல்லாரும் என்னை குத்துனாங்களே, புரூட்டஸ் என் வலதுகரமாக என்னுடைய உடன் பிறந்தவன் நான் நினச்சேன், நீயுமான்னாரு. யூடியூப் நீயுமா, தென் டை சீசர். நீ என்னை குத்திட்டேன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னா சீசர் நான் சாகிறதுல எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. உன்னை போன்றவர்கள் நம்பிக்கை துறையை ஆகினதுக்கப்புறம் நான் எதுக்குடா உயிர் வாழணும்னா, அப்போ சீசர் காலத்திலேயே நம்பிக்கை துறை இருந்திருக்கான். இன்றைக்கி அரசியலுக்கு இதில் வந்து நீங்கள் நடத்துகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், உயிரை காலி பண்ணிடுவாங்கன்னு உறுதியாக தெரியும் திமுகவில். கருணாநிதி அப்போ இருந்தார், அவர் எல்லாம் பற்ற வைப்பார், ஆனால் அவர் தான் பற்ற வச்சாருன்னு தெரியாது. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோடனே முதல்ல என்ன நினச்சார்? நமக்கு பாதுகாப்பு வேணும், இல்லைன்னா நம்ம எதிரிகள் நம்மளை கொண்டுருவாங்க அப்படிங்கிறதுல தான் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டார். முதல்ல இங்கே வச்சுருப்பாங்க, ஒரு பூனைக்கு வைப்பாங்க, பூனையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மானிட்டர் பண்ணுவாங்க, அது ஒன்றும் ஆகலைன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆரை சாப்பிட வைப்பாங்க. பொதுவாக பாதுகாப்பு இதில் அதே மாதிரி தான். இப்போ பெரிய பிரதமர் இவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான், முதல்ல டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ எம்ஜிஆர் அன்றைக்கி 72 கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம உயிரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணணும். இப்போ தான் பவுன்சர் வந்துட்டாங்க, ப்ரைவேட் செக்யூரிட்டி வந்துட்டான், எல்லாம் சுற்றி நிற்கிறான், ஒவ்வொருத்தனை 6 அடி 7 அடியில் கிட்டக்க போனீங்கன்னா பிடிச்சி தள்ளுறான். எம்ஜிஆர் இருந்தபோது அந்த மாதிரி இப்போ ப்ரைவேட் இது பாதுகாப்பாலே இல்லை. அப்போ எம்ஜிஆர் யார் நம்பினார்? 10-15 ஸ்டண்ட் மாஸ்டர், சினிமாவில் அவருக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தவன், அவன் உயிரை கொடுப்பான். உயிரே போனாலும் புரூட்டஸ் வேலையை பண்ண மாட்டான். 15 ஸ்டண்ட் மாஸ்டரை தனக்கு சுற்றி வச்சுருந்தார். அதனால தான் எம்ஜிஆர் உயிர் தப்பினார், இல்லைன்னா எம்ஜிஆரை காலி பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு பாதுகாப்பில் கவனம் செலுத்தினார் எம்ஜிஆர். அதனால தான் அவர் கடைசி ஒரு உயிரோடு இருக்க முடியும். ஸோ பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விஜய்கிட்ட வந்து அந்த பாதுகாப்பு இதை பற்றின ஒரு இது வந்து இல்லை, புரிதல் இல்லை. நீங்கள் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, பெரிய தப்பு. ராஜீவ்காந்தி செஞ்ச அதே தப்பை நீங்கள் பண்ணுறீங்க. ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்படி தான் இறங்கி அவரே ஜீப்பை ஓட்டிகிட்டு போவார். எல்லாம் பின்னாடி போட்டு பாதுகாப்பது எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு. கேட்க மாட்டார், அப்படியே போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு குண்டு வெடிக்கும்போது ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்திக்கு என்ன ஆச்சு? பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றி இருந்தாங்க, அதை விட்டு வெளியில் போகக்கூடாது. அப்போ அவர் அதை விட்டு வெளியில் போனார். பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்னார், எங்களை விட்டு நீங்கள் வெளியில் போனால் உயிருக்கு ஆபத்து, எங்கள் பாதுகாப்பு வளையத்தை விட்டு போகாதீர்கள் ஆபத்துனார். பரவாயில்லன்னு அவங்க பாதுகாப்பு வளையத்தை தாண்டி போனார். அந்த பெண் வந்து மாலை போட்டால் தானும் குண்டு வெடிச்சது. பாதுகாப்பு அதிகாரிகள் பேச்சை கேட்டிருந்தால் ராஜீவ்காந்தி இறந்திருக்க மாட்டார். அப்படி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இறங்கி ஜீப்பெல்லாம் ஊட்டுவார். இப்போ விஜய்க்கு நான் சொல்கிறேன், இளநீ வாங்கி கொடுத்தாங்க குடிச்சிங்க, அப்போவே நான் சொன்னேன் தப்பு. அன்றைக்கி சைக்கிளெல்லாம் நீங்கள் போனது மிகப்பெரிய தப்பு, பாதுகாப்பில் வந்து பெரிய பிரச்சனை வரும். இப்போ இந்த 2 நாளைக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் 4ஆம் தேதி மதியம் லீடிங் போன உடனே டிஜிபி போலீஸ் ஃபோர்ஸை வந்து இறங்கிடுவார். செக்யூரிட்டி விங்கில் இருக்கிற போலீஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து சுற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சேஃப். அதுவரை ஜாக்கிரதையாக இருக்கும். விஜயகாந்துக்கு வந்து திடீர்னு இப்படி உடல் நலமெல்லாம் மோசமாச்சு தெரியுமா? எம்ஜிஆர் 1984 ஆஸ்பத்திரியில் இதில் சேர்த்தாங்க, அப்போலோவில். ஆனால் நடந்த விஷயம் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே உடல்நல சரியில்லாமல் இருந்தது. வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், போகவே மாட்டேன்னாரு. ஏன் போக மாட்டேன்னாரு? அங்கே போனால் பாதுகாப்பு இல்லை, பல நர்ஸுங்க இருப்பாங்க, பல டாக்டருங்க இருப்பாங்க.
அங்கே ரூம் துடைக்கிறவங்கலேருந்து இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதில் யாராச்சும் ஒரு மோசமானவங்க இருந்தாங்கன்னு வைங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க, அதை வச்சு அவர்களுடைய எதிரிகள், எம்ஜிஆரின் எதிரிகள் உள்ளுக்குள்ளே எதை வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்ற இதில் மருந்தில் ஏதாச்சும் பண்ணலாம், சாப்பாடு இல்லை. இதை உணர்ந்து எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன்னார். டாக்டர்களை வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னார். வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு அவர் சிகிச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்தார். காரணம் உயிர் பயம். இவருக்கு விஜயகாந்த் கூட என்ன சொல்லப்பட்டது, நல்லா போனார் இங்கேருந்து, சிங்கப்பூரில் போய் நல்ல ஹாஸ்பிட்டல் அது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் எடுத்தார். எங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. நல்லா இருந்த விஜயகாந்த் சக்கரை நாற்காலிக்கு வந்தார். அவருக்கு எப்படி இந்த நோய் வந்தது, என்ன நோய் வந்ததுன்னு கடைசியில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆலையை கொள்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளவும் பண்ணும். அப்படி இருக்கும்போது விஜய் பாதுகாப்பு விஷயத்தில் இப்படி கோட்டை விடக்கூடாது. அதுவும் இந்த 4ஆம் தேதி வரை 2 நாளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வந்தவங்க, அவங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பணத்துக்காக கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் பண்ணுவாங்க. 2-3 நாட்கள் உங்கள் அறையை விட்டு வெளியில் வராதீர்கள். செந்தில் இப்போ இவர் வந்து டிஜிபி வந்து 4ஆம் தேதி மதியம் லீடிங் போன உடனே செக்யூரிட்டி விங்கிலிருந்து போலீஸ் இதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதற்கப்புறம் கூட செக்யூரிட்டி விங் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்கணும். இந்திரா காந்தியை வந்து செக்யூரிட்டி விங் வந்து சொல்கிறாங்க, ஒரு பாதுகாவலர் இருந்தார், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். சீக்கியர்கள் எல்லாம் ரொம்ப நாட்டுப்பற்று இருக்கிறவங்க. ஆனால் போலீஸ்காரவங்க என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு கொடுக்குற இவங்களை அதிகாரி அந்த வீரர்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபோனெல்லாம் ஒட்டு கேட்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த சீக்கிய வீரரை, இராணுவ வீரரை மாற்றிட்டாங்க. இந்திரா காந்தி கூப்பிட்டு ஏன் மாற்றினீங்க, இல்லை அவரால் உங்களுக்கு ஆபத்து, பரவாயில்ல அனுப்புங்க. முடியாதுன்னாங்க, பரவாயில்லன்னாங்க, அவன் தான் சுட்டான் அந்த. அப்போ பாதுகாப்பு விஷயத்தில் குளறுபடி, அதில் வந்து இந்திரா காந்தியும் சேர்த்தாங்க. அதனால் பாதுகாப்பு விஷயம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களை விட மோசமானது தமிழ்நாடு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் வந்து பாதுகாப்பு விஷயத்தில் விஜய் இதுவாக இருக்கார், அஜாக்கிரதையாக இருக்கிறார். அதனால் இந்த 4ஆம் தேதி வரை மகளை ஒழுங்காக இருங்க. இவங்க போலீஸ் வந்து இவர் வந்து டிஜிபி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இதை வந்து போலீஸில் கொடுப்பாரு. அதுக்கப்புறமும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். மக்கள் உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, பார்த்து வெறுத்து இவ்வளோ மோசமான ஆளுங்களாக இருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியது உங்கள் கையில் இருக்கிறதுங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு